வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் ஷார்ட்ஸில் மட்டன் சுக்கா ரெசிபி போட்டிருக்கேன். இப்போ இந்த மட்டனை வச்சு நான் கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பீட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கிறேன், மெலிசாக ஊற்ற வேண்டாம். இப்போ நான் கல் தோசை மாதிரி ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் போடுறேன். லைட்டாக ஆனியன், இந்த குழம்பு போடுறேன். சால்னா குழம்பு. இப்போ மட்டன் சுக்கா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக. இப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மல்லித்தலை தூவிக்கிறேன். மதுரையில் கறி தோசை ஸ்பெஷல். உங்கள் ஊரில் கறி தோசை ஸ்பெஷல்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மதுரை மட்டன் தோசை. இதுக்கு எதுவுமே சைடிஷ் தேவையில்லை. இது இப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா சிக்கன் குழம்பு தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.